வணக்கம். இந்த படம் ஒரு ஒன்லைனாக கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேரக்டர் ஜோஷுவா சொல்லும்போது இந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ரெசிவாக இருக்குது. நாட் லைக் ரெகுலர் ஸ்டோரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவங்க ஸ்டோரி சொன்ன விதம் ப்ளஸ் அந்த கண்டென்ட்டு இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிஜோமோல் மேடம் அவங்க சும்மா அப்படி கண்ணில் அப்படி பார்த்தாலே வந்து வேறு லெவலில் இருக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸு. லாஸ்ட்லியாக சொல்லவே வேணால், இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி வெரி வெரி குட். அதுக்கப்புறமா கோவிந்த் வசந்தா சார் சொல்லவே வேண்டாம். ஃபுல் பேக் சப்போர்ட்டு. அவர் இங்கே இல்லை, இப்போ எந்த விதத்துலையும் வர முடியல. பட் எக்ஸலண்ட் ஒர்க்கு. யுகபாரதி சார், அவருடைய நம்மளுடைய கேமராமேன், ஸ்டன் மாஸ்டர் எல்லாருமே ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் மெயினாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணது மெயின் ரீசன் என்னுடைய ஒய்ஃபு. அவங்க தான் மெயின். என்னுடைய ஜென்டில் உமன் அவங்க தான். எனக்கு பின்னாடி எந்த ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து பேக் போனாக இருந்திருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு உமன் என் லைஃப்பில் இருந்ததுக்கு ஐ வில் பி எவ்வளோ சொன்னாலும் அது பத்தாது. ஷி இஸ் ஸோ குட். ஃபேண்டாஸ்டிக் சப்போர்ட் ஷி ஹஸ் கிவன் மீ. இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஜேர்னி வந்து ஒரு பயங்கரமான டைம். பட் ஷி ஹஸ் சப்போர்ட்டட் மீ லைக் எனிதிங். வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா வேறு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். பட் நிறைய டவுன்ஃபாலில் கூட ஷி சப்போர்ட்டட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஒரு சில நிறைய நல்ல மனிதர்கள்லாம் சம்பாதிச்சிருக்கேன் இந்த ஜேர்னியில். முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா, எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க எல்லா டைம்லேயும். ஸோ அதை வச்சு வந்து அவங்க நல்லவங்க கெட்டவங்களாம் சொல்ல முடியாது. ஸோ எவ்ரிபடி இஸ் கில்ட்டி வித் சம் கில்ட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு பீரியடில் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன தப்பு வச்சு அவங்க லைஃப் ஃபுல்லாக அவங்க நல்லவங்க கெட்டவங்கலாம் யாரும் டிசைட் பண்ண முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ படத்தை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜோஷுவாவோட ஒர்க்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை நின்று சப்போர்ட் பண்ணி அதை வந்து அவர் நினச்ச மாதிரி பண்ணியிருக்காரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் இஸ் ஒர்க். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ரெக்கார்டிங்கா ப்ரோ? படம் வந்து சூப்பராக வந்திருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து எடிட்டிங் டேபிளில் இருக்கிறப்பமே பார்த்துட்டேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒர்க் இட் ஹஸ் கான் எனக்கு தெரியும். அண்ட் ஜோஷுவா வந்து ஒரு என்ன சொல்ல, அவர் வந்து அந்த படத்தை வந்து கண்டிப்பாக வேறு லெவலுக்கு மெருகேற்றிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி எடிட்டிங் டேபிளில் இருந்ததுக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக பீப்புள் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கும் பார்க்குறப்போ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நம்ம அடிக்கடி வந்து இந்த மலையாளம் சினிமான்னு சொல்லுவோம்ல, அதை பார்த்து வியந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வந்துருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து இதை எப்படி கொண்டு போகிறோமோ அப்போனா தான் இந்த மாதிரி மூவிஸ் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்ம இன்னைக்கு வந்து ஜென்டில்மேனோட இன்னும் சவுண்டாக பேசணுமா? ஓகேவா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜென்டில்மேனோட ப்ரிவியூ எல்லாம் பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து நல்ல குட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்க. அன்றைக்கி ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு படம் வந்து ரொம்ப சூப்பராக இந்த கதையை வந்து எங்கேயும் பார்க்காம டெக்னிக்கல் சைடாகவும் கதையோட சைடாகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல ரிவ்யூஸ் எனக்கும் கிடச்சிருக்கு ஆக்டிங் வைஸில். ஸோ என்னோட கூட நினச்ச எல்லா ஆக்டர்ஸ்க்கும் சூப்பராக இருக்குது. எல்லாருமே தியேட்டர் போய் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த டீமுக்கும் இயக்குனருக்கும் யாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப நன்றி. படத்தை பார்த்துட்டு நீங்கள் மார்ச் 7 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. பொதுவாகவே எல்லா படிப்பும் மக்களுக்கானது நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இது மக்களுக்கான ஒரு படிப்பாக நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த விருதுணையாக இருந்த கோவிந்த் வசந்தான நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படிப்பை உங்கள்கிட்ட நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மார்ச் 7 நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு முக்கியமாக எல்லாருக்கும் நான் ஆதரவு தரணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை தேட்டரில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். தேட்டர் மட்டும்தான் இந்த சமூகத்தில் எல்லாரும் ஒன்றிணைந்து உட்காந்து பார்க்குற இடமா இருக்குது. இனம், ஜாதி, மதம் எல்லாம் தாண்டி எல்லாம் ஒரே ஒரு இடத்துல கூட்டுற இடம் திரைப்படம் தேட்டராக தான் இருக்குது. ஆக தேட்டரில் வந்து நீங்கள் மார்ச் 7 இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு தாழ்வுகளை கேட்டுக்கோங்க. நன்றி. இப்போ தான் ஜென்டில்மேன் படத்தோட ப்ரிவ்யூ முடிஞ்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட இங்கே வந்தவங்களோட ரிவ்யூஸ்லாம் கேட்கும்போது
மார்ச் 7th படம் தியேட்டரில் வருது. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ப்ரிவ்யூ செலிப்ரிட்டி ஷோ முடிச்சு இப்போ எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மார்ச் 7th நாளையிலிருந்து ஜென்டில்வுமன் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் படம் பார்த்து உங்களோட ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கள். எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இப்போ தான் ப்ரிவ்யூ முடிச்சுட்டு வந்தோம். இப்போ தான் நான் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மார்ச் 7th எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவித்து இந்த படத்தை பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. ஜென்டில்வுமன் ஒரு படம் பார்த்தோம். ஜோஸ் சேதுராமன் இயக்கியிருக்காரு, ஹரிபாஸ்கர் தயாரிச்சிருக்காரு. ஜென்டில்வுமன் டைட்டிலே இது ஒரு பெண்களுக்கான படமும் தெரிஞ்சிருக்கும். இது முழுக்க ஒரு பெண்களுக்கான படம். இன்னொன்று சமூகத்தில் ஒரு ஆணாதிக்கம் எப்படி இருக்குது, பெண்கள் எப்படி ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப இயல்பாக ஒரு படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு மைல்டாக அவ்வளோ ஒரு ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ஹார்ட்டை டச் பண்ணி போயிட்டே இருக்குது. அப்படிங்க ரீரிகார்டிங் அது ரொம்ப ப்ளஸ். நான் எங்கே ரீரிகார்டிங் வேணுமோ அங்கே மட்டும் ரீரிகார்டிங் இருக்குது. இன்னொன்று இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி இப்போ த்ரில்லர் ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்தில் அந்த ஆரம்பிக்கிற டென்ஷன் எண்டு வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு காட்சிலையும் டென்ஷன் வந்துகிட்டே இருக்குது. சில த்ரில்லர் படம்லாம் ரொம்ப மிரட்டுவாங்க, ட்விஸ்ட்டு ரீரிகார்டெலாம் போட்டு மிரட்டுவாங்க. எதுவுமே இல்லை. இப்படி ஒரு த்ரில்லர் மூவியை இப்போ தான் நான் பார்க்குறேன்னா அவ்வளோ ஒரு மென்மையான ஒரு த்ரில்லர் மூவி சொல்லாது. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம சில கண்ணு எமைக்காமல் பார்க்க பண்ணுறாங்க. சீட்டு முன்னில் கொண்டு வர அளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் அது சென்டிமெண்ட் இருக்குது, லவ் இருக்குது, ஃபேமிலி ட்ராமா இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் கலந்த ஒரு த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக பெண்கள் மட்டும் இல்லை, முக்கியமாக ஆண்களும் பார்க்கணும். அதுவும் கல்யாணம் ஆண்கள் இருக்காங்களா, அவங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு இந்தளவுக்கு பெண்களுக்கு உண்மையாக இருக்கணும், வாழணும் அப்படிங்கிறது இந்த படம் கற்றுக் கொடுக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிட இந்த வாழ்த்துக்கள் வரேன். வணக்கம். ஜென்டில்வுமன் படம் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தர ஒரு படம். விஜோமோல் வந்து ரொம்ப பிரபலமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு தகுதியான நடிகர்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல டைரக்டர்ஸ். இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது 19 நாளில் இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 19 நாளில் இவ்வளோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு படத்தை பண்ணி கொடுக்குறாங்கிறது பெரிய விஷயம். படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் என்கேஜிங்காக இருக்குது. தேட்டரில் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு புது தாட் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு மாற்றாது. தேட்டரில் வந்து பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜென்டில்வுமன் ஷோ பார்த்தேன். ரொம்ப ஒரு போல்டான ஒரு அட்டெம்ப்ட் ஜோஷ்வா எடுத்திருக்கிற அந்த திரைப்படம். அண்ட் இதில் லாஸ்ட்லியா ரிஜுமோன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ரிஜுமோன்ஸ் ஒர்க். ஸோ அவங்க 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹரி ஒரு புது தோற்றத்தில் பார்க்கலாம். அவரை எப்போவுமே வந்து அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ்க்கும் இதில் பண்ணியிருக்கிற ஒரு ரொமான்டிக்கான ஒரு கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆஸ் அ மூவி ஐ திங்க் இதை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். அண்ட் இதை ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அட் அ ஸ்ட்ரெச் அவர் ஷூட் பண்ணி எடுத்திருக்காரு. அண்ட் கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் அவ்வளோ ஃப்ளேவர் ஆட் பண்ணுது. ஸோ ஐ ரியலி என்ஜாய் வாட்சிங் திஸ் ஃபிலிம். ப்ளீஸ் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. இப்போ தான் ஜென்டில்வுமன் படம் பார்த்து வரேன். அந்த படத்தை வந்து என்னோடய நண்பர் ஜோஷ்வா அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 19 டேஸில் ஒரு 2 ஃபீமேல் வச்சு ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா ஒரு செம்ம கதையை ஒன்று பண்ணி ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லரை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். முக்கியமாக லேடிஸ் பார்க்க வேண்டிய படம்.
ஸோ 7ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜென்டில்மேன் படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப முக்கியமான படம், சமூகத்துக்கு ரொம்ப தேவையான படம். ஏன்னா இந்த ஆண் அதிகார உலகத்தில் பெண்களுடைய உலகம் வந்து எப்படிலாம் சிதைக்கப்படுது, எப்படிலாம் வந்து பெண்கள் உலகம் வந்து சிதறடிக்கப்படுது, அவர்களுடைய உறவு சிக்கல்கள்லாம் எப்படி, இந்த உறவு சிக்கல்களுக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை சிதறலுக்கு பின்னால் ஆண்கள் உலகம் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவசியமான படம். முதல்ல இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் வந்து வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த குரூவுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவு காத்தவராக ஜோஷ்வா முதல் படம் வந்து ரொம்ப சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு முக்கியமான படைப்பு வந்து அந்த வகையில் ஒட்டுமொத்த குழுவிற்கு வாழ்த்துக்கள். இருந்ததுங்க. இட் வாஸ் ஃபன்னி, த்ரில்லிங்காக இருந்தது. காஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இட்ஸ் a great மூவி. ஸோ படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த 3 years வெயிட் வந்து இட் வாஸ் வர்த் இட். ஸோ கிரேட் ஜாப் ஜோஷ்வா சார். நல்லா அவரோட ஐ திங்க் இட்ஸ் இஸ் பேபி. ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ லவ் தி ஆக்டிங். ரிஜோமோல், லாஸ்லியா, ஹரி சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. And it was great working in it. Thank you. Nice actually. Maybe the women's oriented. It is exact for the Women's Day celebration actually. It is nice. Anyway, it is a courage woman. It is acted very nice. Good movie. Very good. Different concept. Yeah. Thank you. Very nice movie. One should watch. ஜென்டில்மேன் ரியல்லி வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ஏன்னா இப்போ உள்ள சொசைட்டியில் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே நல்லா பாராட்டுவாங்க. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா அதில் எல்லாரோடைய ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. யுகபாரதியோட லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்ஆர் நல்லா இருக்குது. ஸோ உட்காந்திங்கன்னா சீட்டு எஜ்ஜில் உட்காந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் டீம். எல்லா டீம் எல்லாரும்